ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாஷூவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இறால என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் B1, விட்டமின் B12, விட்டமின் E, கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், அயர்ன். ஓகே, நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எறா 1/2 kg, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் இப்போ காயட்டும். எண்ணெய் காய்ச்சதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஓகே, பச்சை மிளகாய் இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் ஏதாவது செய்ய போகிறதுனால கொஞ்சம் பெருசாக வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு சின்னதாக பொடிச்சு போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக கூட சாப் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கியிருக்கு. அடுத்து நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி கரண்டியை வச்சு தக்காளியை லைட்டாக நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட சீக்கிரமாக வேகும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு சோம்பு 3த்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது 3த்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எறாவை இதில் சேர்த்துக்கலாம். எறா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நான் மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட மிளகாய் தூள் தனியாக தூள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் மிளகாய் தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஏன்னா இறாலேருந்து தண்ணி வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வச்சா போதும். எறா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம மூடி சிம்மில் வச்சிடலாம்.
இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேக. ஸோ மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்திருக்கு எறா. எண்ணெய் இப்போ பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியோட டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா மசாலாவில் இறங்கியிருக்கும். ஸோ ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நல்லா கலரி விட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. நல்ல ஸ்மெல் இருக்குது. நம்மளோட எறா ஃப்ரை சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.